கற்றுக்கொள்ள அத்தியாவசியங்களுக்கு நாம் செலவு பண்ணுவதற்கு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 5வது வந்து மனநிலை மாற்ற வேண்டும். பண ஆற்றல் ஈர்க்கும் வழி அப்படின்னா, மனம் தளர்ந்தால் பண ஆற்றல் அடங்கிடும். ஸோ தினமும் ஒரு 5 நிமிடம் நான் என் கடனிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்றேன் இப்போது, பணம் என்னை நேசிக்கின்றது இப்போது அப்படின்னு வந்து நம்ம அந்த ஃபீல் குட் ஃபேக்டரை கொண்டு வரணும். நான் சொல்லுவேன் இல்லையா, ஐம் எ மணி மேக்னெட் நோ, ஐம் ஹெல்த்தி நோ, ஐம் வெல்த்தி நோ, ஐம் லீடிங் எ ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப் நோ, ஐம் என்ஜாய் மை லைஃப் நோ, இது போல் வந்து நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆத்மார்த்தமாக அடி வைத்து வந்து நீங்கள் சொல்லணும். பணம் வந்து இது போல் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி பணம் வந்துச்சுன்னா அந்த மணி ஃப்ரீடமுக்கு ஈக்குவலாக வேறு உலகத்தில் எந்த ஃப்ரீடமே கிடையாது. என் முயற்சிகள் பெரும் பலன்களை தருகின்றது. அதாவது நான் இந்த ஒரே விஷயம் சொல்லுவேன், நீ ஏழையாக பிறந்துட்டு அது உன் தப்பு அப்படின்னு நீ யாராவது சொன்னா ஒத்துக்க மாட்டேன். ஏழையாக பிறக்கிறது உன்னோட தப்பு இல்லை. நீ யாரோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீ பிள்ளையாக பிறக்கிற, அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ்னும் அதுதான். ஆனால் நீ ஏழையாக செத்து போனால் அது உன்னுடைய தப்பு மட்டும்தான். நீ வந்து வாழ தகுதி இல்லாதவன், அதனால தான் ஏழையாக செத்து போகிறேன்னு நான் சொல்லுவேன். ஏழையாக பிறந்தது தவறு இல்லை, ஏழையாக செத்து போகிறது தவறு அப்படின்னும் போது, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்காங்க, அம்மா எனக்கு இது வேணும்னு சொல்லலாம் கேட்குறாங்க, அது உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த நீடு இருக்குது, அது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்க பணம் இல்லாமல் அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத, அதெல்லாம் வந்து அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இயலாமை. அதுபோல் இயலாமை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் செத்து போயிடுங்க. உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க விரும்பினதை வாங்கி கொடுக்க முடியல, நீங்கள் ஏழையாக இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. நீ பணம் சம்பாதிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும். ஆப்ஷன் 2லாம் கிடையாது, இது ஒரே ஆப்ஷன். ஏபிசிடிலாம் கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு. நீ வந்து ஏக்கு ஒரே ஆன்சர், நீ உழைக்கணும்னா உழைச்சா வந்து உங்களுக்கு பணம் வரும். ஸோ 6வது வந்து கடன்களை வந்து புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். அதாவது வந்து ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. சிறிய கடனை முதல்ல தீர்த்து நம்ம நம்பிக்கை பெற வேண்டும். எப்படி வந்து பாலில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத அடிப்பாங்க, அப்புறம் 2வது 3வது, அது போல் பின்னர் நீங்கள் வந்து 10 கடன் இருக்கிற இடத்துல 8 சின்ன கடன் இருக்குன்னா 8 சின்ன கடனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அவனுக்கு ரிலீவ் ஆகிடுவீங்க. ஒரு ஆள் 2 ஆள் தானே, ஒரு இடத்துல 10 பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் 2 ஆளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை கவனத்தில் வைத்துங்க. நிறைவாக ஒரு விஷயம்னா, நன்றி உணர்வும் நன்மை செயலும். அப்படின்னா இந்த உலகம் இயங்குவது கிராட்டிடியூட் என்ற ஒத்த வார்த்தை தான். நன்றி உணர்வு தான் இந்த உலகம் இயங்குகிறது. உங்களை வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக ஒருத்தர் நடத்துகிறாரு, எவ்வளோ மோசமாக நடத்திட்டாலும் அவளால் நீங்கள் வந்து ஒரு பயன்பெற்றிருந்தீங்க, அவரால் தான் உங்களுக்கு குடும்பம் அப்படின்னா, அவங்க என்ன அசிங்கப்படுத்தாலும் அவமானப்படுத்தாலும் நன்றியுடன் இருக்க மட்டும் நீங்கள் கற்றுங்க. நன்றி உணர்வு என்கின்ற ஒரு விஷயம்